வணக்கம். நம்ம லைஃப்ல நிறைய பணம் சம்பாதிக்கணும், ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை வாழணும்ன்ற எண்ணத்தோட டெய்லி ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இதில் நமக்கு ரிலாக்ஸேஷனான நாட்கள்னா பண்டிகை நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் பண்டிகை நாட்கள்னாலே செலவு வைக்கக்கூடிய நாட்கள், நான் வருஷம் முழுக்க சம்பாதித்தது அந்த ஒரு நாள்லேயே செலவாயிடும்ன்றது ஒரு தரப்பினருடைய கருத்து. ஆனால் இன்னொரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாட்கள், என் குடும்பத்தோடையும் அக்கம் பக்கத்து உறவினர்களோடையும் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள், சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பினர் சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் நிறைய பண்டிகைகள் வருது போகுது. ஆனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைனா தீபாவளி திருநாள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பண்டிகை ரொம்பவே ஸ்பெஷல் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பலகாரங்கள் வீட்லேயே செஞ்சு அக்கம் பக்கத்தினருக்கு பகிர்ந்து நம்மளும் உண்டு வாழ்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டிகையில் வண்ணமயமான பட்டாசுகள், வான வேடிக்கைகள்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப அழகான இந்த பண்டிகை நாட்களில் எந்த ஒரு மனசஞ்சலமும் ஏற்படக்கூடாதுன்றது தான் எங்களுடைய எண்ணம். எஸ், இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக தீபாவளி எப்படி கொண்டாடுறதுன்னு தான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறோம். அதாவது பண்டிகை கொண்டாடும் போது பட்டாசுகள் வெடிக்கும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஆனால் அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள், இதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பட்டாசுகள் நம்ம வெடிக்கும் போது எப்படி முறையாக பட்டாசுகள் வெடிக்கணும் என்பதை பற்றியும், பட்டாசுகள் வெடிக்கும் போது தீ விபத்துகள் ஏற்படாமல் அதை எப்படி வெடிக்கலாம் என்பதை பற்றியும், சப்போஸ் தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்மளை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றிக்கலாம் என்பதை பற்றியும் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக டாக்டர் அருணாச்சலம் வந்திருக்கிறாரு. பார்க்கலாம். நான் டாக்டர் அருணாச்சலம், பொதுநல மருத்துவர். பொதுவாக நமக்கு பண்டிகைகள்னால ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் ஒவ்வொரு விஷயம் ஞாபகம் வரும். ஆனால் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தீபாவளினா கிராக்கர்ஸ், வெடிகள் தான் ஞாபகம் வரும். மத்தாப்பு வெடி, இந்த மாதிரி கலர்ஃபுல், அந்த செலிப்ரேஷனையே கலர்ஃபுல் ஆக்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான். இது எப்போ தமிழருக்கு பல கலாச்சாரமாக மாறிச்சின்னு தெரியல. ஆனால் இது இப்போ நம்மளோட இணைஞ்சு போயிருக்கு. தீபாவளினா கிராக்கர்ஸ் தான், புது துணி தவிர, பலகாரங்கள் தவிர. இந்த கட்டத்தில் கிராக்கர்ஸ்னால் என்ன வருது நமக்கு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, முதல்ல கிராக்கர்ஸ் நம்ம கொண்டாடுறது உள்ள 3 விஷயங்கள். ஒன்று வெளிச்சம், அதுலேருந்து கிடைக்கிற வெளிச்சம். ரெண்டாவது அதுலேருந்து கிடைக்கிற சத்தம், அந்த பெரிய சத்தம். இந்த 2 தாண்டி அது எவ்வளவு நேரத்துக்கு அது வெடிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுல ஒரு பெருமிதம் குழந்தைங்களுக்கு. இந்த ரெண்டுமே மனிதனுடைய உடல் நலத்தை பாதிக்கக்கூடியது. அது எது வரைக்கும் அதை வெடிக்க வைக்கலாங்கிற அந்த டெசிபிள்ஸ் இருக்குது. புகை எவ்வளோ தூரத்துக்கு இருக்கலாங்கிற ஒரு சின்ன கோடை தாண்டும்போது அது நோயாக மாற்றுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெடிக்கிறப்ப அதனுடைய சத்தத்தினால என்ன வரலாம். இப்போ போலீஸ்காரங்க என்ன செய்கிறாங்க, காவல் அதிகாரிகள் நம்ம சென்னையை பொறுத்தளவில் நைட்டில் 10 மணிக்கு மேலே வெடிக்கக்கூடாது, காலைல 6 மணி வரைக்கும் வெடிக்கக்கூடாதுன்றாங்க. ஏன்னா இந்த ஒரு 8 மணி நேரம் வயதான முதியவர்களுக்கும் சின்ன கை குழந்தைங்களுக்கும் ரொம்ப அவசியம் தூங்குறது. இல்லைனா சென்னையை பொறுத்தளவில் அல்லது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நைட்டு பூரா வெடிக்கிறதுல இளைஞர்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்து வெடிப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கஷ்டப்படுத்துகிற எதையுமே நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு சின்ன தார்மீக உணர்வை தான் போலீஸ் உத்தரவு போட்டு தடுக்குது. இந்த வெடியில் தூக்கம் கெட்டு போகிற அந்த சின்ன சத்தத்தை தவிர காது கேட்காத வரைக்கும் போகலாம். இது பக்கத்தில் சாதாரணமாக வெடித்து அந்த சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது பக்கத்தில் திடீர்னு கிராஸ் பண்ணுறவங்களுக்கோ, அதை எதிர்பாராமல் உள்வாங்கிற அளவு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கோ அது கண்டிப்பாக காது கேட்காத தன்மை வரைக்கும் போகிறது தவிர காது ஜவ்வு கிளியறது கூட ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சிச்சுவேஷனாக பார்க்குறோம் பக்கத்தில் வச்சு வெடிக்கிறவங்களுக்கு. இது தவிர அது வெடிக்க வைக்கிற இடத்துலேருந்து சிதற தூள், மண் தூள், கல், இது போன்ற விஷயங்கள் வாகனங்களை உடைக்கிறது தவிர, கிராஸ் பண்ணுற வாகனங்களை உடைக்கிறத தவிர வெடிக்கிறவங்களுக்கும் வெடியை சுற்றி நிற்கிறவங்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய டைரக்ட் விளைவு காயங்களாக இருக்கலாம். இது தவிர வெடிக்கிறப்ப ஏற்படுற தூசி, இந்த தூசி, புகை, இது எல்லாமே இந்த சல்ஃபர், கந்தகம்னு சொல்கிற அந்த அந்த தூசிகள் அந்த புகை மறுநாள் மாலை நேரத்துக்குள்ளே எல்லா ஆஸ்மா பேஷண்ட்டையும் தட்டி எழுப்பிடும். ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டியிருக்கும், இல்லைன்னா அவங்க இன்ஹேலரை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கடுத்த 2 நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கொடுமையான நாட்களாக தான் கடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவில். ஆக அந்த தூசி, புகை ரெண்டுமே சுவாச குழாய் நோய் இருப்பவங்களுக்கு, அதுவும் ஆஸ்மா போன்ற அலர்ஜி, ஒவ்வாமை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பை தரும். அவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவு கூட வயதுகளையும் குழந்தைகளையும் தள்ளுறதை பார்க்குறோம் ஒவ்வொரு வருஷமும். இது தவிர வெடிக்கிறப்ப என்ன நடக்குது, மத்தாப்ப குச்சியை கையில் வச்சு கொளுத்தலாம்,
மத்தாப்பையே கையில் வச்சு கொளுத்தி வீசுகிறதும், வெடியை கையில் வச்சு கொளுத்தி வீசுகிறதும், அந்த முதிர்ச்சி அடையாத ஆனால் அதே நேரத்தில் அந்த வெடியில் உள்ள த்ரில் அனுபவிக்கிற அந்த குழந்தைகள் அல்லது அது ஒரு பள்ளிக்கூட வயசை தாண்டாத அந்த மாணவர்களுக்கு அது ஒரு சுகானுபவமாக இருக்கும். ஆனால் அதில் மத்தாப்பு, அதாவது இந்த புஸ்வானம் கூட வெடிக்கும். அதை பக்கத்தில் போய் தரையில் வச்சு வெடிக்காமல் கையில் வச்சு வெடித்து கை வெந்து போய் வர்றதை பார்க்குறோம். ஸோ புஸ்வானத்தை தள்ளி தரையில் வச்சு வெடிக்கிறது அதாவது அந்தந்த வெடியை எப்படி வெடிக்கிறோமோ அப்படி தான் வெடிக்கணுமே தவிர அதை மாற்றி என்னால் முடியும்னு வீர சாகசம் காமிக்கிறதெல்லாம் சில நேரம் கை கண்ணுக்கு ரெண்டுக்குமே முகத்தில் ஏற்படுற காயம், அது வாழ்நாள் புறம் தழும்பாக மாறுற விஷயங்கள்லாம் வருடாவாரம் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ வெடிமருந்துகளை வெடிக்கும்போது சின்ன குழந்தைங்களோ ஒரு அடலசன் ஏஜில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரியவர்கள் பக்கத்தில் இருந்து தான் அதை வெடிக்க வைக்கணும். அந்த பெரியவர்கள் ஒரு இடத்துல குழந்தைங்க 5 குழந்தைங்க இருந்தால் ஒரே டைரக்ஷனில் போய் வெடிச்சுட்டு அடுத்த டைரக்ஷனில் அப்படியே அவங்க அந்த வெடி வைக்கிற இடத்துல வாளியில் ஒரு தண்ணியை வச்சுக்கிட்டு அந்த மத்தாப்பு குச்சி எல்லாத்தையும் அந்த இடத்துல மட்டுமே போட்டு பழகணும். இல்லைன்னா வெடித்த இடத்துல இவங்க திரும்ப நடக்கும்போது காலில் புண்ணு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ செருப்பு அணிவது ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி செருப்பு பிளாஸ்டிக்காக இருந்தால் ரப்பராக இருந்தால் இலகி காலுக்குள்ளே பொத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரே பாதையில் போனாங்கன்னா ஒரு பாதையில் வெடிச்சிட்டு திரும்ப கொண்டு வர மத்தாப்பு குச்சி அடுத்தவங்க தொடையிலையோ கண்ணிலையோ, சின்ன குழந்தைங்களா இருந்தால் கண்ணில் கூட அது குத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். முதல்லையே அதை படம் வரைஞ்சி இப்படி தான் போகணும், அதை வெடிச்சிட்டு அந்த இடத்துல நின்று வெடிச்சிட்டு அந்த பாதையை அப்படியே வரணும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு வழிகாட்டுறது ரொம்ப முக்கியம். அந்த வெடிச்சத்தை கொண்டு தண்ணீரில் போடுறது, எந்த இதாக இருந்தாலும் அந்த தண்ணீரில் போட்டு வச்சுட்டு வர்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லணும். ஒரு பெரியவங்க இல்லாமல் சின்ன குழந்தைங்கள வெடிக்க விடுறது முதல்ல தப்பு. அதனால் தண்ணீரும் பக்கத்தில் வச்சுக்கணும், வாளியும் பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் முக்கால்வாசி இந்த வெடித்த பொருட்களை சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் போட்டு கொளுத்த ஆரம்பிச்சிருவாங்க. கடைசியில் வெடித்தது வெடிக்காது எல்லாத்தையும் போட்டு கொளுத்துவாங்க. அதில் நிறைய வெடித்து நிறைய காயம் ஏற்பட்டு வர்றதை பார்க்குறோம். கை, கண், அப்புறம் அவங்க முகத்துலலாம் அது இப்போ கண் இமையெல்லாம் எரிஞ்சு கண்ணெல்லாம் பாதிக்கிற அளவுக்கு நிற்கிறத பார்க்குறோம். அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதை எல்லாருமே தவிர்க்கணும். அப்படியே பெருக்கி தள்ளி போட்டு வந்துடணுமே தவிர அதை கொளுத்தி பார்த்து அதில் எரியாத மத்தாப்பு எரியறதை பார்க்குறதும் வெடிக்கிறத பார்க்குறதும் பண்ணக்கூடாது. அதிலிருந்து சாதாரண வெடிகள் வெடிக்கிறதுக்கு சாதாரண வெடிக்காத பொருட்கள் கூட மொத்தமாக கிடக்கும்போது வெடித்து செதறதை பார்க்கலாம். ஸோ இதையும் பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த வெடியினால் ஏற்படுற காயங்கள், இந்த காயங்களுக்கு வரும்போது இப்போ கையில் ஏற்படுற காயங்களுக்கு முக்கால்வாசி நம்ம பார்க்குற ஒரு விஷயம் எல்லா வகையான பொருட்களையும் அந்த வெடி மேலே ஏற்றிட்டு வர்றது. அதாவது இதுவும் எண்ணெயில் ஒரு மேலே ஏற்படுற கொப்புளங்களும் நல்லா கொதிக்க வைத்த தண்ணீரோ திரவமாக மேலே ஏற்படுற காயமோ ஒன்று தான். ஏன்னா வெடியில் சூடு இருக்குது, வேகம் இருக்குது. அந்த வெடிக்குள்ள ஒரு வேகம். இந்த ரெண்டுமே சேர்ந்து சதையை எவ்வளோ தூரத்துக்கு கிழிக்குது, எவ்வளோ ஆழத்துக்கு கிழிக்குதுங்கிறத பொறுத்து தான் காயத்தோட தன்மை. எந்த இடத்துல அது படுறதுங்கிறத பொறுத்து இருக்குது. கண்லையா, கால்லையா, கையிலையா, அந்த தசையை பொறுத்து இருக்குது. ஸோ இதனால தான் வெடிக்கும்போது எவ்வளோ முடியுமோ முகத்தை தள்ளி வச்சு வெடிக்கணுங்கிறத சொல்கிறது. இப்போ பட்டுட்டு நான் முகத்தில் பட்டால் எங்கே பட்டாலும் கழுவுறது நல்ல விஷயம். வேதனை அதிகமாக இருந்தால் ஒரு ஐஸ் வாட்டரே வச்சுக்கலாம். பக்கத்தில் ஐஸ் வாட்டர் பேக்கோ ஐஸ்லாம் ரெடியாக வச்சு இன்னொரு பக்கெட்டை வச்சுக்கலாம். அதுக்குள்ளே கொண்டு போய் கையை கொண்டு முக்கி வச்சு, அதாவது சூடு எவ்வளோ உடலில் தாக்கம் ஏற்படுதோ அது எவ்வளோ ஆழத்துக்கு போதோ அவ்வளோ ஆழத்துக்கு காயத்தை அதிகமாக்கும். வெந்துட்டு போயிட்டே இருக்கும். அது உள்ளுக்குள்ளே மேலே ஒரு இடத்துல பட்டிருக்கும், ஆழம் எவ்வளோ தூரம் போதுங்கிறது அது எவ்வளோ வேகத்தில் தாக்குச்சு, எவ்வளோ சூடாக இருந்ததுங்கிறத பொறுத்தது. ஸோ சூட்டை தணிக்கிறதுக்கு ஐஸ் வாட்டரில் வைக்கிறது தான் நல்ல விஷயம். ஸோ ஐஸ் வாட்டரும் வச்சுட்டு தான் இந்த விஷயத்தை பண்ணணும். இது தவிர மேலே காயத்துக்கு எதுவுமே வேண்டாம். தேங்காய் எண்ணெயை ஊற்றுறது, மையை ஊற்றுறது, தோசை மாவை அரைச்சி ஊற்றுறது, இந்த மாதிரி எண்ணத்தை கையில் என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் அது மேலே உடைக்கும். அது காயத்தோட தன்மையை மருத்துவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு தடையாக இருக்கும். அப்புறம் புண்ணு ஆறுறதுக்கு தோலில் தோலாகவே இருந்தால் தான், வெந்து போனதாக இருந்தால் தான் அதுக்கு மேலே ஏதாவது இன்னொரு தோலை மாற்றுறதுக்கோ, இப்போ கீழ்பாக் போன்ற மருத்துவமனைகளில் இந்த தீப்புண் காயங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் போனால் அவங்க உடனே அதுக்கு மாற்று சிகிச்சை பண்ணுறதுக்கு நீங்கள் ஊற்றிட்டு வர்ற எண்ணெய், நீங்கள் ஊற்றிட்டு வர்ற மை, நீங்கள் மேலே போட்டு வர்ற தோசை மாவு, இது போன்ற சுண்ணாம்பு மாவுன்னு அந்த ஊமத்தம்பூ அந்த மாதிரிலாம் அரைச்சி மேலே போட்டு வர்றதெல்லாம் தடை செய்யும். அதை தள்ளி போடும் அந்த வைத்தியத்தை. ஏன்னா மறுநாள் அதை உரித்து சுத்தம் பண்ணி தான் தேட்டரில் வச்சு பண்ணணும். நீங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்க நல்லது. தண்ணீரை தவிர வேறு எதுவுமே அதுக்கு உபயோகிக்காமல் இருக்கிறது நல்லது. ரொம்ப ஓரளவுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் நெருப்பு புண்ணுக்கு உபயோகிக்கிற ஆயின்மெண்ட்னு டாக்டருங்க மருத்துவ பரிந்துரை இந்த ஆயின்மெண்ட் ஏதாவது இருந்தால் அதை மேலே போட்டு போகலாம். பட் அந்த காயத்தை அப்படியே பார்க்கணுன்னா, அதனுடைய தாக்கத்தை தெரிஞ்சுக்கணுன்னா, இன்னும் சொல்லப்போனால் மருத்துவர்களுக்கு அதனுடைய தாக்கம் தெரிகிறதுக்கே 24 மணி நேரம் ஆகும். எவ்வளோ ஆழமாக எவ்வளோ அகலமாக போயிருக்குது.
அது ஃபஸ்ட் டிகிரியா, செகண்ட் டிகிரியா, தேர்ட் டிகிரியான்னு அதோடைய ஆழத்தை பொறுத்து நாங்கள் முடிவு பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அப்போ ஃபஸ்ட் டிகிரின்னு நினைக்கிறது மறுநாள் பார்த்தா தேர்ட் டிகிரியாக கூட இருக்கும் ஆழமாக பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வந்து புண்ணு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒன்று நீங்கள் வந்து அது மேலே வந்து ஐஸ் வாட்டரில் முக்கி கொண்டு போகலாம், இல்லை ஒரு ஈரத்துணி ஐஸில் போட்டு கூட ஈரத்துணியை அது மேலே சுற்றி கொண்டு போய் அங்கே போய் எடுக்கிற மாதிரி இருக்கிறதா ரொம்ப நல்ல விஷயம். வேறு இதுக்கு மேலே அதில் எந்த முதலுதவியும் நல்லதில்லை. குழந்தைங்களா ரொம்ப அழுதா டாக்டர் இல்லாத நேரமாக பேராசிட்டமால் உங்கள் வீட்டில் ஜுரம் இருந்திருக்கிறது 5 ml ஊற்றுங்க. அவங்கவுங்க டோஸ் வயசுக்கு தகுந்த வெயிட்டுக்கு தகுந்த மருத்துவர் சொன்ன பரிந்துரையின் பேரில் அதை கொடுக்கலாம். வயசானவங்களுக்கு பாராசிட்டமால் மாத்திரையே நல்ல வலி மருந்து தான், அதை போட்டுகிட்டே டாக்டர்கிட்ட போகலாம். நீங்கள் ஏதாவது கொடுக்கணுன்னு உடனே அவசரப்பட்டு கொடுக்குறதா இருந்தால் இந்த 2 தவிர வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. மருத்துவரை அணுகுங்க. கண்ணை பொறுத்தளவில் நல்லா வாஷ் பண்ணலாம். திரும்ப திரும்ப தண்ணீரில் வாஷ் பண்ணது, தண்ணீரில் முழிச்சு பார்க்குறது, இதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம். நேராக மருத்துவரை அணுகலாம். இப்போ உங்களுடைய குடும்ப நல மருத்துவரை பார்த்து அவர் வந்து கண் மருத்துவரை தான் பார்க்கணும், கண் மருத்துவமனைக்கு தான் போகணுன்னா அதை போகிற தயாராக போய்க்கிறது தான் நல்லது. அதுக்கு ட்ராப்ஸை விடுறேன் அது போடுறேன்னு அடுத்தடுத்த சிகிச்சைகளை நம்மளாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக இந்த காயங்களில் வந்து தவிர்க்கிறதுக்காக நம்ம படுறதை தவிர்க்கிறது, பட்ட காயத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது. ஏற்கனவே நம்ம மேலே குறிப்பிட்ட மாதிரி மேலே கண்ட பொருட்களையும் தேய்க்காமல் ஈரத்துணி, ஐஸ் வாட்டர், அதை மாதிரி கண்ணாக இருந்தால் நல்லா கழுவுறது, காயங்களை நல்லா தண்ணீரில் கழுவிக்கிறது. இது தவிர நீங்கள் காயப்பட்ட உடனேயே மருத்துவர் அணுகுங்கிறது தவிர வேறு ஏதாவது உள்ளே கொடுக்கணுங்கிறது கூட பேராசிட்டமால் போன்ற மருந்துகளை தவிர வேறு எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. மருத்துவர் அணுகிறது தான் நல்ல விஷயம். இது தவிர வந்து மேலே போடுற துணிமணிகள் நான் சொன்னபடி ஏற்கனவே செருப்பு போட சொன்னேன். முடிஞ்சால் கவர்டு ஷூஸ் ஏதாவது இருந்தால், ஸ்போர்ட்ஸ் ஷூ இருந்தால் போட்டுக்கிறது நல்லது, காலை ஒட்டி. அப்புறம் 2வது வந்து துணிமணிகளும் ரொம்ப முக்கியம். அன்றைக்கி புது துணியை போட்டிருக்கோம்னு சொல்லிவிட்டு எளிதாக பற்றி உடலோடு ஒட்டி எரியக்கூடிய நைலான் துணிகள், அந்த மாதிரி சாஃப்டான துணிகளை தவிர திக்கான துணிகள், உடலை நெருப்பிலிருந்து பாதுகாக்கிற மாதிரி துணிகளை அந்த நேரத்தில் போட்டு அணிகிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இது தவிர இந்த ராக்கெட் போன்ற வெடிகளை விடுறவங்க ரொம்ப கவனமாக விடணும். பக்கத்தில் குடிசைகளோ, பக்கத்து வீடுகள் மேலேயோ, பக்கத்தில் சைடில் போய் கார்கள் மேலேயோ நின்று வெடி வைக்கிற கூட்டமாக அவங்க குடும்பம் பார்க்குற இடத்துலையே சரிஞ்சு போகிற மாதிரி ராக்கெட் வெடிகளெல்லாம் சின்ன சின்ன குறுகலான சந்துக்கள்லையோ இல்லை மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடங்களையோ அந்த மாதிரி வெடிகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கலே நல்லது. அந்த மாதிரி வெடிகளை பயன்படுத்துறதுக்கு நீங்கள் நல்ல ஒரு கிரவுண்டுக்கு போய் எல்லாருமா இருந்து வெடிக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். இது தவிர தீபாவளினாலே நமக்கு 1 பட்டாசு, 2வது புது துணி, 3வது பலகாரம். இப்போ தீபாவளி பலகாரங்களை பொறுத்தளவில் இப்போ வருடம் பூராமே நமக்கு எல்லா பலகாரங்களும் கிடைக்கிறதுனால முக்கால்வாசி பலகாரங்கள்லாம் கடைகளில் வாங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எல்லார் வீட்லேயும் டன் கணக்கில் ஸ்வீட் இருக்கிறதான் பார்க்குறோம். பொதுவாக மருத்துவர்களாக எங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்னா இந்த பலகாரங்கள் தீபாவளி வந்து போன 3 வாரத்திலேருந்து 2 மாதம் வரை சக்கரை வியாதிக்காரங்களுக்கு சக்கரை கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறது தான் பெரிய கஷ்டமான விஷயம். ஸோ இது தவிர உடனடியாக வர்றதுன்னா அன்றைக்கி சாப்பிட்ற உணவு கிடைச்சது எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட்டுட்டு மறுநாள் வயிற்றுப்போக்கு மூலமாகவும் நெஞ்சு கரிச்சல், வயிற்று வலி, உணவு ஜீரணிக்காத மாதிரியான கேஸ்ட்ரைட்டிஸ், உணவு குழாய் புண்ணாக இருக்கிறது, வயிறு புண்ணாக இருக்கிறது, வெஜிடேரியன் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு, பலகாரங்களில் வடை பச்சிங்கிற மாதிரி சாப்பிட்டு இதெல்லாம் வந்து ஒரு அளவோடு சாப்பிட்டுக்கிறது நல்லது. எல்லா வேளையுமே எண்ணெயாக இல்லாமல் ஏதாவது ஒரு வேளை மட்டும் விருந்தாக சாப்பிட்டுட்டு மற்ற வேளைகளில் நார்மல் ஃபுட்டுகளை மாறிக்கிறது நல்லது. இனிப்பு வந்து ஒரு அளவோடு சாப்பிட்றது நல்லது. சர்க்கரை வியாதி நோயாளிகள் வந்து கண்டிப்பாக இனிப்பு தான் சாப்பிட்னா ஒரு வேளை உணவை தியாகம் பண்ணிக்கிறது நல்லது. அதுவும் அளவோடு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் மாத்திரைகளை ஒழுங்காக அன்றைக்கி எடுக்க மறக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இனிப்பாகவே ஒரு மிச்சம் இருக்கிற இனிப்பு, இப்போ வச்சு சாப்பிட்ற இனிப்பு ஏற்கனவே இப்போ ஸ்வீட் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாலேருந்து இந்த பலகாரம் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அந்த நாளில் அது ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு வருது, உங்கள் கையிலேருந்து இன்னொரு 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஷெல்ஃப் லைஃப் கூட வச்சு சாப்பிட்ற பலகாரங்கள் எல்லாமே அது இனிப்போ அது காரமோ அது வந்து நம்ம உடம்புக்கு கேடானதுங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ பேக்ட் ஐட்டங்களை வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் அதை உடனே காலி பண்ணுற மாதிரியோ, ரொம்ப நாள் வச்சுருக்கிற பிராண்டட் ஐட்டங்களை விட அப்பப்போ செஞ்சு விற்கிற கடைகளில் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதா உங்களுக்கு நல்லது. அது தவிர அந்த நாள் நீங்கள் சாப்பிட்ற இனிப்பை வந்து குறைவாக சாப்பிட்டுக்கிறதும், அதுக்கப்புறம் சாப்பிடும்போது கூட எடைகள் குழந்தைகளுக்கும் அதை இனிப்பை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கும் கூடுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா
இனிப்புங்கிறது தான் நம்ம சாப்பிட்ற இட்லி தோசையும் அதே குளுக்கோஸ் தான். ஸோ வழக்கமான சாப்பாடு கூட மிச்சமாகக்கூடாதுங்கன்னு சாப்பிட்ற அந்த இனிப்புகள் வந்து உங்கள் உடல் பருமனை கூட்டும். நடுவில் சக்கரை வியாதி வருமா வராதான்னு அந்த சுகத்தில் நடுசுவரில் இருக்கவங்களுக்கு, மதில் மேல் பூனையாக இருக்கிறவங்களுக்கு சக்கரை வியாதியை கண்டிப்பாக கொண்டு வந்துடும். அதனால் நோய் இந்த இனிப்பு பலகாரங்களை சாப்பிட்ட 3ஆவது நாள் 5ஆவது நாள்லாம் சக்கரை வியாதி நோயாளிகள் வீட்டில் இருந்தால், வீட்டில் குளுக்கோமீட்டர் இருந்தால் குத்தி காமிச்சிறதே நல்லது. அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டலாம் எவ்வளோங்க இருக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஒரு வாரம் கழித்து போய்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே சர்க்கரையோட அளவை ரொம்ப அதிகமாக்கிட்டு போய் நிற்கிறத பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் வந்து இந்த எண்ணெய் பலகாரங்களை அதிகமாக சாப்பிட்றதுனால நெஞ்சு கரிச்சலும் வயிற்று வலியும். அதுக்கு வந்து அந்த எண்ணெய் பலகாரங்களை யார் ஒத்துக்கலையோ அவங்க அளவோடு சாப்பிட்றதும் இல்லை, முதல்ல ஒரு எருக்களிப்பு வருதும் போதே அது உணவை கீழே தள்ள முடியாமல் கஷ்டப்படுது உணவு குழாய்ங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வேளை உணவுலேருந்து சைவ உணவோ அல்லது ஈஸியாக ஜீரணிக்கிறக்கூடிய காய்கறி பழங்கள் அந்த மாதிரி போகிறது நல்லது. இது எல்லாத்தையும் விட நோயின்னு ஒரு அறிகுறி தெரிஞ்ச உடனே மருத்துவர் அணுகுங்க, அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய தீபாவளி போன்ற ஒரு நல்ல இனிய மக்கள்லாம் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு இனிய நாளாக ஆரம்பித்து இனிய நாளாக முடிவதற்கு எல்லாத்துலேயுமே ஒரு கட்டுப்பாடும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொலைக்காட்சி மூலமாக நிபுணர்கள் கூறுவதைப் போலவே காவல்துறை அதிகாரிகளும் எச்சரிப்பதை கடைபிடித்தால் அந்த நாளும் நல்ல ஒரு இனிதான நாளாக, குடும்பத்தில் மறக்க முடியாத ஒரு தீபாவளி நாளாக மாற்றுவது உங்கள் கையில் உள்ளது. நன்றி, வணக்கம். பட்டாசுகள் வெடிக்கிறதுன்றது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அதிகமான ஒரு ஆர்வம் உண்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வண்ணமயமான வண்ணங்கள், ஆனால் அதே நேரத்தில் அதுக்கப்புறம் பட்டாசு வெடிச்சதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த சவுண்ட்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனால் இந்த சவுண்ட்ஸ்னால ஏற்படக்கூடிய நாய்ஸ் பொல்யூஷன், ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெடிச்சதுக்கு அப்புறமா ஏற்படிய அந்த குப்பைகள், புகை மண்டலம், இந்த மாதிரியான விஷயத்தினால நம்மளுடைய சுற்றுச்சூழல் என்ன மாதிரிலாம் பாதிக்கப்படுது, இந்த சுற்றுச்சூழலை நம்ம எப்படி பாதுகாக்கலான்றதை பற்றி நம்ம கூட டாக்டர் வின்சென்ட் அவர்கள் பகிர்ந்துக்க போறாரு. பார்க்கலாம். இந்த வருடம் நம்முடைய தீபாவளி ஒரு பசுமை தீபாவளியாக அமைந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே மகிழ்ச்சியை தெரிவிக்க பட்டாசு வெடிப்பது என்பது நம்மளோடு கலந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் தற்சமயம் அதற்கு ஒரு சில தடைகள் வருவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இந்த பட்டாசு வெடிப்பதனால் ஏற்படுகிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், அதனால் ஏற்படுகிற சுகாதார சூழல்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக பட்டாசு வெடிக்கிற பொழுது ஏற்படுகிற சில வேதிப்பொருட்களுடைய வினை பெரிய பாதிப்பை தந்து கொண்டிருக்கிறது. ஒரு பட்டாசு வெடிப்பதனால் ஏற்படுகிற அந்த மாற்றங்கள் எவை என்று பார்க்கிற பொழுது, அந்த வேதிப்பொருள்களில் காட்மியம் என்று சொல்லப்படுகிற நச்சு நிறைந்த வேதிப்பொருள் இருக்கிறது, காப்பர் என்று சொல்லப்படுகிற வேதிப்பொருள் இருக்கிறது, லெட் என்று சொல்லப்படுகிற வேதிப்பொருள், ஜிங்க், அதையும் தாண்டி சல்ஃபைடு என்று சொல்லப்படுகிற வேதிப்பொருள்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் இதை நாம் பயன்படுத்தியிருந்தால் கூட அவ்வாறு பட்டாசு வெடிக்கின்ற பொழுது, நம்ம மகிழ்ச்சியை தெரிவிக்கிற பொழுது இவை குறைந்த அளவில் இருந்ததனுடைய காரணமாக அதை பற்றி யாரும் விவாதிக்கவில்லை. ஏன்னால் அது மகிழ்ச்சியோடு முடிந்து விடுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மாறி வருகிற அந்த சூழலை வைத்து பார்க்கிற போது அதிக பட்டாசுகள் வெடிக்கின்றதை போன்று அதிக நச்சுப் பொருள்கள் உருவாகுகிறது. அது நம்முடைய சுற்றுச்சூழலினுடைய தன்மையை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஒரு வருத்தமான விஷயமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த காப்பர் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருள் என்ன செய்கிறது என்று பார்த்தால், நம்முடைய சுவாச பாதையை அதிகமாக நச்சுத்தன்மையை உருவாக்கி சில பாதிப்புகளை உருவாக்குவதனுடைய காரணமாக பல பேருக்கு ஆஸ்துமா போன்ற நோய்கள் வருவதற்கு அது வழியை அமைத்து விடுகிறது. இது ஒன்று. அதே மாதிரி காட்மியம் என்று சொல்லப்படுகிற அந்த வேதிப்பொருள் நாம் சுவாசிக்கின்ற அந்த ஆக்சிஜனுடைய கிரகிக்கின்ற தன்மையை குறைத்து விடுவதனுடைய காரணமாக சுவாச கோளாறு வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுபோன்று தான் சிங்க், சல்ஃபைடு இதை போன்ற வேதிப்பொருள்கள் நமக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் என்று சொல்வார்களே, அது போன்ற ஒரு வாந்தியை உருவாக்குகிற
அந்த ஒரு சூழலையும் உருவாக்குவதனுடைய காரணமாகத்தான் இத்தகைய வேதிப்பொருள்களை குறைப்போது இல்லாமல் அதை அதிகமாக வைத்திருக்கிற பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டத்திட்டம் இன்றைக்கி வந்திருக்கிறது. இன்னொன்று இதில் அதிகமாக கவனிக்க வேண்டியது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ஏற்கனவே நம்முடைய சுற்றுச்சூழலில் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் குளோபல் வார்மிங் என்று சொல்கிறோமே, அத்தகைய ஒரு சூழலில் இந்த கார்பன் டை ஆக்சைடும் கார்பன் மோனாக்சைடு அளவு அதிகரிக்க இன்னும் நமக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் பல இன்னல்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று, இந்த வெடி போடுவதனுடைய காரணமாக, இந்த பட்டாசினுடைய வெடி சத்தத்தின் காரணமாக இந்த நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்வார்களே, அது இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒலி மாசு பல பேருக்கு நெஞ்சு வலி உருவாக்குவதற்கும், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பல வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு இதய கோளாறை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு அதனுடைய சத்தத்தை குறைத்து வெடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கிற பொழுது, ஒரு கொண்டாட்டம் என்று சொல்கிற பொழுது, அந்த கொண்டாட்டம் நம்முடைய மனதிற்கும் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கும் உடல்நிலைக்கும் மகிழ்ச்சி தருகிற பொழுது அது ஒரு அருமையாகத்தான் இருக்கும். ஆனால் பட்டாசு வெடிக்க வேண்டாம் என்று சொல்வதை விட அவற்றை சரியான முறையில் அதற்கு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிற பொழுது, நாம் அதற்கு ஏற்ப பொறுப்புடன் இந்த பட்டாசுகளை வெடிக்கிற பொழுது நிச்சயமாக நான் முதலில் குறிப்பிட்டது போல ஒரு பசுமை தீபாவளியாக இந்த வருடம் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆனால் அனைவருமே இணைந்து ஒரு பசுமை தீபாவளியை கொண்டாடிய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். பட்டாசுகள் நம்ம வெடிக்கும் போது பார்த்தீங்கன்னா தவறுதலா ஒரு சில நேரங்களில் பெரிய தீ விபத்துகளாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த தீ விபத்துகள் ஏற்படும் போது அதை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வரணுன்றதை பற்றியும் அண்ட் மக்களுக்கு உண்டான விழிப்புணர்வுகளை அவர்கள் எப்படி கற்றுக்கணுன்றதை பற்றியும் நம்ம கூட பகிர்ந்து கொள்றதுக்காக நெருப்புடா திரைப்படத்தோட இயக்குனர் அசோக் குமார் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாரா, பார்க்கலாம். வணக்கம், நான் நெருப்புடா டைரக்டர் அசோக் குமார் பேசுகிறேன். இந்த படம் நெருப்புடான்னு ஒரு படம் எடுத்தேன். அதில் வந்து ஃபயர்மேன்களோட வேல்யூவை பற்றியும் ஃபயரோட பவரை பற்றியும் அதில் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஃபயர்மேன்கள் வந்து அவங்களுடைய ஜாப் வந்து அவ்வளோ சாதாரண இது இல்லை, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எல்லோரும் நெருப்புக்கு பயந்து, ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சால் எல்லோரும் பயந்துட்டு வெளில வருவாங்க. ஃபயர்மேனுக்கு மட்டும் தான் உயிரை பணைய வச்சு கஷ்டப்பட்டு உள்ளே போய் நெருப்போட சண்டை போட்டு பல உயிர்களை காப்பாற்றி வெளில கொண்டு வருவாங்க. இப்போ இந்த மாதிரி வேல்யூ உள்ள இந்த ஃபயர் ஜாப்புக்கு ஆசைப்பட்ட ஒரு 5 பசங்க. ஹீரோ வந்து ஒரு 12 வயசில் ஒரு வண்டியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவார். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிறவங்க செய்கிற வேலையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவார். அது ஃபயர்மேன் வேலையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவார். அதுக்கப்புறம் ஒரு ஃபயர்மேன் ஆகிறாங்க. அதுக்குள்ள எப்படி அவங்க வந்து ஆனாங்களா இல்லையான்ற மாதிரி தான் அந்த படங்கள்லாம் படத்தை நான் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நெருப்போட பவர் வந்து சாதாரண விஷயம் இல்லை. என்னோடய ஃபஸ்ட்டு சீன்லேயே நான் அதான் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் வந்து சிகரெட் குடிச்சிட்டு நீங்கள் போடுற ஒரு சின்னதாக அப்படியே அந்த தீக்குச்சி சுண்டி விட்டு தான் அந்த கேரக்டர் போவார். அந்த தீக்குச்சி போய் ஒரு இடத்துல விழுந்து அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த தீ பற்றி போய் ஒரு கூரையில் எப்படி போய் பத்துது, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஏரியாவே எப்படி பத்துதுன்ற மாதிரி தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு சீன் இருக்கும். பிகாஸ் வந்து ஃபயரோட வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னே தெரியாது ஃபயர் மட்டும். அதனால் நம்ம தீபாவளி இப்போ நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம், சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணி தான் எல்லோரும் கொண்டாடுவோம். ஆனால் அதனால் வந்து அது தப்பாக ஏதாவது சேஃப்டியாக இல்லை பண்ணாமல் ஏதாவது நம்ம வந்து தப்பாக ஏதாவது பண்ணி அதோட ஏற்பட விளைவுகள் நமக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி நிறைய பேர் அதை பாதிக்கப்படும். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே நம்ம வந்து அந்த சேஃப்டியோட பட்டாசு வெடிக்கிறதும் சரி, சேஃப்டியோட அடுத்தவங்களுக்கு நமக்கும் தொந்தரவு இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடினோன்னா இதை விட ஒரு சந்தோஷமான, அடுத்தவங்களுக்கும் இல்லாமல் நமக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு தீபாவளியாக தான் எப்பயுமே இருக்கும். அதில் வந்து ஃபயர்மேனுங்களோடைய வேல்யூஸ் எப்பயுமே நான் வந்து எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப நான் அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா பிகாஸ் அதனால தான் ஒரு படத்தை எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். தமிழ் சினிமாவில் வந்து ஃபயர்மேனுங்களை பற்றி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள், அவங்களோட வேல்யூஸை பற்றி சொல்லணுன்னு தான் இந்த படத்தையும் எடுத்தேன். பிகாஸ் ஏன்னா அவங்களுடைய கஷ்டம் வந்து உயிரை பணைய வச்சு தான் நிறைய விஷயங்களை பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இதை நான் பண்ணியிருந்தேன். அதனால் நம்ம வந்து எப்பயுமே நெருப்புன்றது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல், நெருப்பு தண்ணி அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நெருப்புன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்.
அதை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி அந்த தீபாவளியை ரொம்ப சந்தோஷமான தீபாவளியாக கொண்டாடணுன்னு மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன். தீபாவளி பண்டிகை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்பவே சந்தோஷமும் உற்சாகமும் தரக்கூடிய ஒரு பண்டிகை தான். ஸோ பட்டாசுகள் வெடிக்கிறது தவறு இல்லை, ஆனால் அதை எப்படிலாம் வெடிக்கலாம், இதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி தவிர்க்கலான்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பண்டிகையை நீங்கள் ரொம்பவே சேஃப்டியாக கொண்டாடுங்க.